பாடசாலை சீருடைகளை பெற்றுக்கொள்வதற்கான உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. பிரான்சிலிருந்து யூகேக்கு படகுகள் மூலம் வரும் அகதிகளில் இதுவரை 22 பேர் உயிரிழந்துள்ளார்கள். தேசிய லொத்தர் சபையினுடைய இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது. வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஆசிரியர் சங்கம் ஒன்று பிரதமர் கியர் ஸ்டாமருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. காணொளிக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். யூகே தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாடசாலை சீருடைகளை பெற்றுக்கொள்வதற்கான உதவித்தொகை மானியங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த உதவித்தொகையை வழங்குறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுன்சில்கள், யூகேல இருக்கிற ஒவ்வொரு கவுன்சிலுமே அந்தந்த பகுதிகளில் வசிக்கிற மக்களுக்கு, தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு பாடசாலை சீருடை வாங்குவதற்கான உதவித்தொகைகளை இப்பொழுது வழங்க ஆரம்பித்திருக்கின்றன. எனவே நீங்கள் எந்த கவுன்சிலில் வசிக்கிறீங்களோ அந்த கவுன்சிலுக்கு போயிட்டு நீங்கள் நேரடியாகவும் கேட்கலாம், அல்லது அவர்களுடைய இணையதளத்திலையும் போய் பார்க்கலாம். அதுக்கான விவரங்கள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு கவுன்சிலும் ஒவ்வொரு விதமான உதவித்தொகையை வழங்குது. சில கவுன்சில் முழுமையாக கொடுக்குது. யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுமோ அவ்வளத்தையும் முழுமையாகவே கொடுக்கணும். ஒரு சில கவுன்சில் பகுதி அளவில் கொடுக்கணும். எனவே நீங்கள் வசிக்கிற கவுன்சிலில் போயிட்டு நீங்கள் நேரடியாகவும் கேட்கலாம், அல்லது அவர்களுடைய இணையதளத்தில் போயிட்டும் செக் பண்ண முடியும். நான் நீங்கள் உதாரணத்துக்காக ஒரு சில கவுன்சில்ஸ்கள் எவ்வளவு கொடுக்கணும்ன்றதை நான் சொல்கிறேன். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போல்டன் கவுன்சில் 25 பவுண்ட்ஸ் அல்லது 30 பவுண்ட்ஸ் கொடுக்கணும். அது ஒவ்வொரு வகுப்பையும் பொறுத்தது. எனவே எந்தெந்த வகுப்பில் படிக்கணும்ன்றதை பொறுத்து 25 பவுண்ட்ஸ் அல்லது 30 பவுண்ட்ஸ் போல்டன் கவுன்சில் கொடுக்குது. அதே மாதிரி ஈஸ்ட் ரைடிங் கவுன்சில் 40 பவுண்ட்ஸு கிட்ட கொடுக்கணும். மேக்ஸிமம் 40 பவுண்ட்ஸு கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி ஹவுன்சிலோ, லண்டனில் இருக்கிற ஹவுன்சிலோ கவுன்சில் 60 பவுண்ட்ஸ் வரைக்கும் உதவித்தொகையாக கொடுக்கணும். பல்வேறு தொகைகள் இருக்குது. மேக்ஸிமம் தொகை நீங்கள் 60 பவுண்ட்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். நொட்டிங்கம் இந்த கவுன்சிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசப்ஷன் பிள்ளைகளுக்கு 15 பவுண்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு விதமான தொகைகள் கொடுக்கணும். மேக்ஸிமம் 40 பவுண்ட்ஸ் நீங்கள் அவர்கள்ட்ட பெற்றுக்கொள்ள முடியும். இதை சொல்கிறது ஸ்கூல் யூனிஃபார்ம் கிராண்ட் என்று சொல்லி நீங்கள் கூகுள்லையும் தேடலாம், அல்லது அவர்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தேட முடியும். எனவே கவுன்சில்களால் வழங்கப்படுற இந்த உதவித்தொகைகளை தவறவிட வேண்டாம். சம்பள உயர்வு வழங்காவிட்டால் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர தமக்கு வேறு வழி இல்லை என்று ஆசிரியர் சங்கம் ஒன்று பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. யூகேலேயே மிகப்பெரிய ஆசிரியர் சங்கம் என்று சொல்லப்படக்கூடிய NEU, அதாவது த நேஷனல் எஜுகேஷன் யூனியன் அவர்கள் தான் இந்த எச்சரிக்கையை பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்களுக்கு விடுத்திருக்கின்றனர். அவர்கள் என்ன சொல்லி சொன்னால், இப்போ வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டு போகுது, பணவீக்கம் அதிகரித்து கொண்டு போகுது. அதனால் ஆசிரியர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படணும். அப்படி அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கம் தவறினா தாங்கள் மிகப்பெரிய வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றில் ஈடுபடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வேண்டுகோளை பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்களுக்கும் இப்பொழுதைய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இவர்களுடைய கோரிக்கையை இப்போதைய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வரும் செப்டம்பர் மாதம் பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற போது அவர்கள் நாடு தழுவிய ரீதியில் மிகப்பெரிய வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் யூகேக்கு வரும் அகதிகளில் இதுவரை இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 22 அகதிகள் உயிரிழந்துள்ளார்கள். கடலிலே மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள். என்னதான் உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போதிலும் கூட அகதிகளினுடைய வரவு தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. எதற்காக உயிரை பணயம் வைத்து யூகேக்குள் வருகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்த போதிலும் கூட இப்ப வரையான காலப்பகுதியில், அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இப்போது வரையான காலப்பகுதியில் இதுவரை 22 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அப்படி உயிரிழந்தும் கூட அவர்களுடைய வரவு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இப்படி அகதிகள் கடலில் மூழ்கி உயிரிழக்கிறதுக்கான பிரதானமான காரணம் ஒரு சிறிய படகுல அளவுக்கு அதிகமான அகதிகள் ஏற்றப்படுறதான் காரணம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுலேயும் ஒரு தரவுண்டு கிடைச்சிருக்கிறேன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படகுல 41 பேர் ஏற்றப்படுமாம் சராசரியாக. ஒரு படகுல 41 பேர். 2023ஆம் ஆண்டில் போன வருஷம் ஒரு படகுல 49 பேரை ஏற்றி கொண்டு வர வழிகிட்டுமாம் சராசரியாக. இப்போ 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படகுல 63 பேரை ஏற்றினமாம் சராசரியாக. எனவே ஒரு சிறிய படகுல அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் ஆக்களை ஏற்றுறது தான் இந்த படகு கவிழ்ந்து அகதிகள் இறக்கிறதுக்கான பிரதானமான காரணம். இருந்தாலுமே கூட இது அதிகரித்து கொண்டுதான் போகுது. அதே வேளையில் நேற்று முன்தினம் 18ஆம் தேதி, இந்த மாதம் 18ஆம் தேதி 6 படகுகளில் 317 பேர் யூகேக்குள்ளே வந்திருக்கணும். நேற்று 19ஆம் தேதி 7 படகுகளில் 413 அகதிகள் யூகேக்குள் வந்திருக்கின்றார்கள்.
இந்த வருஷத்தினுடைய மிகவும் சூடான நாள் என்று சொல்லி நேற்றைய நாள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. நேற்று 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து இந்த வருஷத்தினுடைய இதுவரையான காலப்பகுதியில் மிகவும் சூடான நாள் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற ஒரு பார்க்கில் வந்து 30.9% வெப்பநிலை வந்து பதிவாகி இருக்குது. கிட்டத்தட்ட 31 பாகை வெப்பநிலை வந்து பதிவாகி இருக்குது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய அதிகூடிய வெப்பநிலையாகும் இதுவரையான காலப்பகுதியில். எனவே நேற்றைய வெள்ளிக்கிழமை வந்து மிகவும் சூடான நாள் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஓரளவு குளிராக இருக்கும். நேற்றையோட ஒப்படைக்குள்ள வந்து இன்றைக்கு வந்து குளிராக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. அதாவது வெப்பநிலை குறைவாக காணப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து இந்த மாதத்தினுடைய கடைசியில், ஜூலை மாதத்தினுடைய கடைசியில் வந்து திரும்பவும் ஒரு வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக காலநிலை அவதாரிப்பு நிலையம் வந்து சொல்லியிருக்குது. அதே நேரம் இந்த வீக்கெண்டில், அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் வந்து யூகேயினுடைய கடற்கரை நகரங்களுக்கு போகிற பாதைகள் எல்லாமே வந்து மிகவும் கடுமையான டிராஃபிக்காக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. மிக முக்கியமாக பிரைட்டன் மற்றும் போர்ன்மவுத் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிற பாதைகள் எல்லாமே வந்து கடும் டிராஃபிக்காக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே இந்த வீக்கெண்டில் வந்து நீங்கள் பீச்சுகளுக்கு போகிறதாக இருந்தால் உங்களுடைய பயணத்தை அதற்கேற்றபடி திட்டமிடுவது மச் பெட்டர். தேசிய லொத்தர் சபை நேஷனல் லொட்டரியினுடைய இணையதளம் மற்றும் அவர்களுடைய மொபைல் ஆப் ஆகியவை செயலிழந்திருக்கின்றன. இன்று சனிக்கிழமை காலை முதல் அவை இரண்டும் செயல்படாமல் இருக்கின்றன. எனவே வந்து நாங்கள் பொதுவாக டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து மொபைல் ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். எனவே இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வாங்கினாக்கள் வந்து யாருமே வந்து பனிக்காக வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு சொல்லி தேசிய லொத்தர் சபை வந்து அறிவிச்சிருக்குது. இவர்களுடைய இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் ஆகியவற்றை திருத்துவதற்கான அந்த பிழையை கண்டுபிடித்து அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் வந்து இப்பொழுது தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே வந்து டிக்கெட்ஸ் வாங்கின யாருமே வந்து பயப்பட வேண்டாம்னு சொல்லி நேஷனல் லாட்டரி வந்து அறிவிச்சிருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றில் இருந்து உலகளாவிய ரீதியில் வந்து இந்த தொழில்நுட்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை காரணமாக இப்போ எல்லா இடம் வந்து செயலிழந்திருக்குது. யூகேலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விமானங்கள் வந்து ரத்தாகி, விமானங்கள் வந்து தாமதமாகி, அதே நேரம் வந்து ரயில் சர்வீஸ் எல்லாமே வந்து தாமதமாகி, அது மட்டும் இல்லாமல் யூகேல இருக்கிற தொலைக்காட்சிகள், யூகே மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற தொலைக்காட்சி அலைவரிசைகள் எல்லாமே வந்து செயலிழந்து அவையெல்லாம் வேலை செய்யாமல் இருந்தது. இப்பொழுது அவை வேகமாக திருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அந்த ஒரு செயலுக்கும் இன்று நேஷனல் லாட்டரியினுடைய இணையதளம் செயலிழந்து போனதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இதுவரை தேசிய லொத்தர் சபையினுடைய இணையதளமோ மொபைல் ஆப்போ வந்து வேலை செய்யலை. ஒருவேளை நீங்கள் இந்த காணொலியை பார்க்கக்குள்ள 6 மணிக்கு பிறகு வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. எனவே டிக்கெட்ஸ் வாங்கியவர்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நேஷனல் லாட்டரி அறிவித்துள்ளது. லண்டனில் இருக்கும் ஒரு தெரு ஒன்று, ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று உலகத்திலேயே மிகவும் அழகான தெருக்களில் ஒன்று என்று சொல்லி தெரிவு செய்யப்பட்டிருக்குது. இதை தெரிவு செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் அண்ட் கார்டன் என்று சொல்லி ஒரு நிறுவனம் தான் உலகத்தில் இருக்கிற மொத்தமாக 46 அழகான தெருக்களை வந்து தெரிவு செய்து எடுத்திருக்கு. இந்த 46 அழகான தெருக்களில் வந்து லண்டனில் இருக்கிற ஒரு தெருவும் வந்து ஒன்று. அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட்டோபெலோ ரோட்ன்றதான். நீங்கள் கூகுளில் போயிட்டு தேடினீங்கன்னு சொன்னால் போர்ட்டோபெலோ ரோட் என்று சொல்லி இந்த தெருவை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரோட்டு வந்து அது சைடில் இருக்கிற கட்டிடங்கள், அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து மிகவும் அழகாக இருக்குமா. நிறைய டூரிஸ்ட் போகிற இடமாக இந்த இடம் இருக்குது. அதோட இந்த தெருவுக்கு வந்து இன்னும் ஒரு பெருமையும் இருக்குது என்னென்னு சொன்னால் யூகேலேயே மிகப்பெரிய ஆன்டிக் மார்க்கெட்னா உங்களுக்கு தெரியும், இந்த பழைய புராதன பொருட்கள் விற்கிற மார்க்கெட். யூகேலேயே மிகப்பெரிய மார்க்கெட் இந்த ரோட்டில் தானே இருக்காம். எனவே வந்து உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது நீங்கள் லண்டனுக்கு வரையக்குள்ள ஒரு இந்த ரோட்டுக்கும் போய் பார்த்துட்டு வர்றது நல்லா இருக்கும். போர்ட்டோபெலோ ரோட் என்று சொல்லி கூகுளில் தேடினீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டுக்கு வந்து எப்படி போகிறது, இந்த ரோட்டில் வேறு என்ன விசேஷங்கள் இருக்குன்ற எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது இந்த ரோட்டுக்கு போயிட்டு இந்த அழகை வந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஏற்கனவே இந்த ரோட்டுக்கு போயிருக்கிறார்கள், மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூகேல வந்து கருத்தரிப்பு சிகிச்சைக்கான கட்டணங்கள் வந்து மிக அதிகமாக இருப்பதாகவும் அதனால் வந்து ஏராளமான யூகே மக்கள் வந்து கருத்தரிப்பு சிகிச்சைக்காக வெளிநாடுகளை நோக்கி படையெடுப்பதாகவும் புதிய ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆய்வில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் தானே, அந்த கருத்தரிப்பு சிகிச்சை அது வந்து ஒவ்வொரு 7 தம்பதிகளில் யூகேல இருக்கிற ஒவ்வொரு 7 தம்பதிகளுக்கும் ஒரு தம்பதிகளுக்கு வந்து இந்த கருத்தரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமாம். அதாவது அவைகள் கருத்தரிக்க மாட்டினமென்று இல்லை, கருத்தரிப்பு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம் என்று சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அப்படியானவர்கள் வந்து யூகேல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட வெளிநாடுகளில் எடுக்கிறத தான் பெருசாக விரும்பி நம்ம என்ன சொன்னால் யூகேல அதுக்கான கட்டணங்கள் வந்து மிக அதிகம் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே இது சம்பந்தமாக NHS கருத்து கேட்ட போது தாங்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதாக சொல்லியிருக்கேன்.
சொல்லியிருக்கணும். எனவே இன்றைய சூழலில் வந்து யூகேல கருத்தரிப்புக்கான சிகிச்சைக்கான கட்டணங்கள் வந்து மிக மிக அதிகம் என்று சொல்லி சொல்லப்படுது. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாடசாலை சீருடைக்கான மானியங்களை பெற்றுக்கொள்ள தவற வேண்டாம். இப்பொழுதே அருகில் இருக்கிற கவுன்சிலுக்கு போயிட்டு சகல விவரங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.